நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா சேலத்திலே வந்து ராமபுரானுடைய சிலைக்கு செருப்பு மாலை போட்டவங்க தான் அந்த திராவிட கட்சிகள். அதன் பிறகு அண்ணாதுரை என்ன சொன்னார், மதுரை மீனாட்சி அம்மன் பார்த்து அடியே மீனாட்சி கிளத்தடி மூக்குத்தி உனக்கு எதுக்கடி வைர மூக்குத்தி என்று சொன்னார். தாமும் அன்பரசன் அமைச்சர் என்ன சொல்றாரு, நான் அமைச்சராக இருக்கின்றேன், இல்லாட்டா நான் பிரதமரை பீஸ் ஆக்குன்னு சொல்றாரு. அதாவது எதிர்கட்சியா இருக்கும் போது ரவுடிசம் பண்ணும் போதே கண்டிச்சவங்க இப்ப ஆளுங்கட்சியா வந்த போது இவர்களே நமக்கு நாமே திட்டம். திமுக வந்து இதே மாதிரி அருவருப்பான பேச்சு மட்டுமல்ல, அவர்கள் ஊழலையும் கை சேர்ந்தவர்கள். காமராஜர் பெருந்தலைவர் காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்று அவரை தனி மனித விமர்சனம் இப்படிலாம் செய்தார்கள். பாவாடை சாமியார், கருப்பட்டி தலையன், பனமரம் ஏறக்கூடியவன், ஜாதி பேர்லாம் சொன்னா திமுக கட்சி கும்முடி பூண்டி தாண்டி யாருன்னே தெரியாத அண்ணாவையும் பெரியாரையும் தூக்கி பிடிக்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்படி தேசப்பற்று ஆவார்கள் சொல்லுங்க. தமிழகத்தினுடைய கஜானா 8 லட்சம் கோடிக்கு மேல் கடன்ல இருக்குது. ஆனா ஆட்சியில இருந்த எந்த அமைச்சர்களாவது முதலமைச்சராவது கடன்ல இருக்கிறாங்களா? போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் தெரியும் என்று நிலைப்பாடை பதிவு செய்து கொள்கிறேன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிரதமரை பத்தி பேசினது சர்ச்சையாயிட்டு இருக்கு. நீங்க இப்படி இந்த விஷயத்தை எப்படி சார் பேசுறீங்க? மேடையிலையும் கனிமொழி மேடையில இருந்திருக்காங்க. அதாவது திமுகவினரை பொறுத்தவரையிலும் பேசுவது என்பது கொச்சையான வார்த்தை பேசி, அரூருக்கு தகுந்த மாதிரி வார்த்தை பேசி, இது ஜாதி கலவரங்கள் மத கலவரங்களை ஏற்படுத்தி இதன் மூலம் குளிர்கண்டு அதை வைத்து அறுவடை செய்வதற்கு திமுகவினர் கைதேர்ந்த கலைஞர்கள். காரணம் என்னன்னா, 1945 இருந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து ஒரு பிரிவினை தூண்டுதல், சமூக விரோதமான கருத்துக்களை சொல்லி, அதாவது எல்லோருடைய கவனத்தை ஈர்த்து அதன் மூலம் வாக்குகளை பெறலாம் என்பது வந்து திமுகவுடைய ஒரு கைவந்த கலை. காரணம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா சேலத்திலே வந்து ராமபுரானுடைய சிலைக்கு செருப்பு மாலை போட்டவங்க தான் அந்த திராவிட கட்சிகள். அதன் பிறகு அண்ணாதுரை என்ன சொன்னார், மதுரை மீனாட்சி அம்மன் பார்த்து அடியே மீனாட்சி கிளத்தடி மூக்குத்தி உனக்கு எதுக்கடி வைர மூக்குத்தி என்று சொன்னார். அதே போல் ஸ்ரீரங்கம் கோபுரத்தை தகர்ப்பது என்னாலோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் பொன்னால் என்று சொல்லியவர் தான் இந்த திராவிட கட்சிகள். அது போல கடந்த 10 வருடம், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் வெறுப்பை பார்த்தீங்களானால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 12 வருடம் வனவாசம் போக வைத்தார். அதன் பிறகு 2012 2021 வரைக்கும் ஜெயலலிதா அம்மா கிட்டவே திமுகவை வரவிடாமல் மக்களே வெறுக்கக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதாவுடைய உத்வேகத்தை காட்டிதான் 10 ஆண்டு காலம் தொடர்ந்து அதிமுக ஆட்சி வந்தன. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் 2016 காலமான பிறகு சில அரசியல் மாற்றங்கள் சூழ்நிலைகள் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அமைச்சராக இருந்த போது அந்த அமைச்சரவையில் நடந்த சில குளறுபடிகளாலும் சில ஊழல் விஷயத்தாலும் எதிர்கட்சியாக இருந்த மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்களுடைய ஒரு பெரிய பரப்புரை செய்து அதன் மூலம் வெற்றி கண்டவர்கள். இப்போது வெற்றி கண்ட பிறகு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா அமைச்சர்களும் ரவுடிகள் ஆகிட்டாங்க. அதாவது எதிர்கட்சியா இருக்கும் போது ரவுடிசம் பண்ணும் போதே கண்டிச்சவங்க இப்ப ஆளுங்கட்சியா வந்த போது இவர்களே நமக்கு நாமே திட்டம். அதாவது என்னன்னா, ஒரு அமைச்சர் வந்து பாருங்க, தாமும் அன்பரசன் அமைச்சர் என்ன சொல்றாரு, நான் அமைச்சராக இருக்கின்றேன், இல்லாட்டா நான் பிரதமரை பீஸ் ஆக்குன்னு சொல்றாரு. அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் தென் மாவட்டத்தில் நடைமுறை வார்த்தையோட கெட்ட வார்த்தை, நடைமுறை வார்த்தையில் கெட்ட வார்த்தை, அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி வந்து பிரதமரை இவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமாக பேசுகிறார்கள் என்றால் கனிமொழி அந்த மெடல் இருக்கின்றார்கள். கனிமொழி ரசிப்பதில் காரணம்னா அவங்க ஏற்கனவே அவங்க சொன்னவங்க தானே. கனிமொழி என்ன சொன்னாரு, இந்தியாவுடைய பிரதமர் உலகை சுத்தலாம், இந்தியாவில் மாநிலத்தை சுத்தலாம், ஆனால் தமிழகத்தில் இங்கு அவர் வர வேண்டுமானால் விமானத்திலே பறந்துதான் வர வேண்டும் தவிர்த்து தரைவழி மார்க்கம் வர முடியாது. காரணம் என்றால் இது தளபதியின் கோட்டை என்று சொன்னார். ஆகவே ஒரு எம்பி கனிமொழி அவர்கள் நாட்டின் பாரத பிரதமரை பார்த்து இறையாண்மைக்கும் பாதுகாப்பு பிரச்சனைக்கும் சவாலாக சொல்லுகின்றார் என்றால் அமிர்தா ராதாகிருஷ்ணன் அவர்களோ அன்பரசன் அவர்களோ ராசா அவர்களோ அண்ணன் RS பாரதி அவர்களோ போன்ற தலைவர்கள் பேசுவதில் இது இந்த அல்ல நெட்டில் இது புதுமையாக அல்ல. நீங்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சியா இருக்கின்ற நேரத்தில் திமுக ஆளுங்கட்சி சென்று உருவாக்கம் நடந்த திமுக பொதுக்கூட்டத்திலே பாதுகாப்பு இருந்தா பெண் போலீஸை என்ன செய்தார்கள் என்று தெரியும். அதே போல பிரியாணி கடையில போய் என்ன பண்ணாங்க தெரியும். பியூட்டி பார் அழகு நிலத்துல போய் திமுக என்ன பண்ணாங்க தெரியும். அதே போல லேண்ட் கிராஃபிங், இந்த மாதிரி எல்லா துறையிலுமே, அதாவது அவர்கள் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டுமல்ல, இன்னைக்கு தென் மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம்,
தென்காசி மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரித்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து அதனுடைய பல மக்களுடைய நிலைப்பாடுகள் தான் என்ன செய்வதற்கு ஏது செய்வதற்கு என்று திசை மாறிய எண்ணங்களை உருவாக்குவதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசியல் தான் காரணம். ஆகவே தான் அனுராதா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கின்றார்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் திமுக இதே மாதிரி அருவருப்பான பேச்சு மட்டுமல்ல, அவர்கள் ஊழலிலும் கை சேர்ந்தவர்கள். அதனால்தான் பாரத பிரதமர் தமிழகத்தில் வரும்போதெல்லாம் என்ன சொல்லுகின்றார், நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திராவிட கட்சிகள் குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக கட்சி ஒழிக்கப்படும் என்று சொன்னார். ஒழிப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. காரணம் என்றால், நீங்கள் சமீபத்தில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு உங்களுக்கு அந்த மியூசிக் அகாடமியில ஒரு கலைஞர் ஒருவர் பெரியாரை பற்றி பேசியதால் அவரை பெரியாரை பேசுவதற்காக அவர்களுக்கு எவ்வளவு காவடி தூக்கின்றார்கள் திமுக நீங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் இசைத்துறையிலும் திராவிடம் புகுந்து விட்டது. ஒரு நாட்டின் கலாச்சாரம் பண்பாடை வைத்துதான் அந்த நாட்டுடைய மக்களுடைய நிலைப்பாடையும் அந்த மக்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியையும் நிர்ணயிப்பது என்பது உலகத்தின் இயல்பு. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் ஏதோ ரஷ்யாவுக்கு உக்ரைன் தனியா பிரிந்திருப்பது போல் தமிழ்நாடு தனி நாடு போலவும் இந்தியா ஏதோ இன்னொரு நாட்டில் இருக்கிறது போலையும் ஒரு பிரித்து வைத்து இதன் மூலம் குளிர் கண்டுவது திமுகவுக்கு கைவந்த கலை. இன்று தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலை கூட பாருங்க, முழுக்க ஜாதி துவம்சம் ஹிந்து மத துவம்சம் செய்து கொண்டு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தான் திமுக தொடர்ந்து செயல்படுகின்றது. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து திமுக அட்டாக் செய்கின்றது. ஆனால் இதற்கெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி வாக்குகளை எண்ணுகின்ற போது யார் வெற்றி பெறுகிறார், யார் ஆதரிக்கின்றார், மக்கள் யாரை ஆதரிக்கின்றார் என்பது வெளிச்சத்தில் வரும். சார், பாஜக அந்த விஷயத்துல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? பாஜக இது குறித்து அந்த மாவட்ட கலைஞர் அனுராதா அவர்களை பேசியதற்கும் சரி, தாம அன்பரசன் பேசுவதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு புகார் கொடுத்துள்ளார்கள். காரணம், இது தேர்தல் நேரம், மக்கள் நன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஆட்சியில் அமர்ந்து கூடியவர்கள் மக்களை கண்ணின் இமை போல் பார்க்க வேண்டும், காக்க வேண்டும், சட்ட ஒழுங்கை காக்க வேண்டும். ஆனால் கண்ணின் இமை போல் பார்க்கவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியினர் இன்று சட்டத்தையே தன் கையில் எடுத்து ஒரு மோசமான ஒரு ஆட்சிக்கு சூழ்நிலை தான் இது போன்ற பேச்சுக்கள் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலும், பாரதிய ஜனதா கட்சி தலைமையை பொறுத்தவரையிலும் இதில் மக்கள் மன்றத்திலே முன்வைக்கிறோம் இந்த பொது பிரச்சனையை. அவங்க பேசும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, மோடி காமராஜர் டெல்லியில இருக்கிறப்ப கொலை செய்ய முயற்சி பண்ணவங்க தானே நீங்க அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு சார்? இவங்களுக்கு ஒரு விஷயங்களுக்கு சார் பொய்யா சொல்லக்கூடியவங்க. நீங்க தமிழ்நாட்டுல பாருங்க, இந்தியாவில் ஒரு சர்வே எடுத்து பாருங்க. கடந்த 50 ஆண்டு காலமாக இந்தியாவில் ஒரு பிராந்திய கட்சிகள் எந்த மாநிலத்தையாவது தேச தலைவர்களை கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி தேச கலாச்சாரத்தை சீர்குலைக்கிறது என்றால் அது இந்தியாவிலே தமிழகத்தில் திராவிட கட்சிகள் மட்டும்தான். நீங்கள் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்று அவரை தனி மனித விமர்சனம் இப்படிலாம் செய்தார்கள். பாவாடை சாமியார், கருப்பெட்டி தலையன், பனைமரம் ஏறக்கூடியவன், ஜாதி பேர்லாம் சொன்னா திமுக கட்சி. அதே போல் அன்னை இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் வரும்போது அவர்களே அவமானப்படுத்தினார்களா இல்லையா? ஏன் வைகோசாமி அவர்கள் திமுக விட்டு வெளிவருவதற்கு காரணம் என்ன? திமுகவுடைய குடும்ப அரசியல் காரணமாக தான் வைகோ வெளிவந்து என்ன சொன்னார், இந்த திமுகவுடன் கூட்டணி வைத்தால் ஏன் கல்லறை கூட மன்னிக்காது. இலங்கையில் அப்பாவி தமிழர்களை காங்கிரஸ் கட்சியும் திமுக ஆட்சியும் சேர்ந்து 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழை கொண்டு வித்த திமுகவிற்கு தமிழக மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்று வைகோசாமி சொன்னாரா இல்லையா? இந்தியாவில் அதே போல் பல தலைவர்கள், 100க்கு மேற்பட்ட தலைவர்களை அவமானப்படுத்தி அதன் மூலம் வாக்குகளை பெற்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இவர்கள் பேசுவது ஒன்றல்ல இரண்டல்ல. இன்று இந்தியாவில் பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர்களும் தமிழ்நாட்டு தலைவர் பாஜக அண்ணாமலை அவர்களும் திமுக மீது மக்களே நீங்களே பார்த்துடுங்க, இவங்க என்னென்ன அட்டூழியம் பண்றாங்க, என்னென்ன அவமானப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுல கலாச்சாரம், அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு சிம்பிள், பன்னீர் ஆழ்வார்கள் யாரு, நாயன்மார்கள் யாரு, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நந்தனார் யாரு, அதே போன்ற இந்த மாதிரி தியாகிகளையும் யோகிகளையும் ஞானிகளையும் தமிழுக்கு தொண்டு செய்த பெருந்தலைவர்கள்லாம் இவர்கள் மறந்துவிட்டு கும்முடி பூண்டி தாண்டி யாருன்னே தெரியாத அண்ணாவையும் பெரியாரையும் தூக்கி பிடிக்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்படி தேசபக்தர்கள் ஆவார்கள் சொல்லுங்க. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தல் மூலமாக திமுகவுக்கு பாடம் புகட்டும் காலம் வெகு நாள் இல்லை என்னது என்னுடைய பதிவு. இல்ல, என்னதான் இருந்தாலும் அண்ணாவையும் பெரியாரையும் அவங்க ஒரு தலைவர்கள் தமிழ்நாட்டுக்காக கொண்டு செஞ்சிருக்காங்க, அவங்கள மறக்க முடியாது சார். இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில இந்த மாதிரி பொய்யான தகவலை சொல்லி
இப்படி செய்தால்தான் நாம ஓட்டுகளை பெற்று நம்முடைய குடும்ப நலனை பெருக்கிக் கொள்ளலாம் என்றுதான் நினைக்கின்றார்கள். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் ஒரு காட்சி பொருளாகவும் தேர்தலுக்காக ஓட்டு வங்கிக்காக மட்டும்தான் இந்த மக்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தவிர்த்து இவர்கள் ஆட்சியில் இருந்தவர்கள். நீங்க ஒரே ஒரு சின்ன உதாரணம், தமிழகத்தினுடைய கஜானா 8 லட்சம் கோடிக்கு மேல் கடன்ல இருக்குது. ஆனா ஆட்சியில இருந்த எந்த அமைச்சர்களாவது முதலமைச்சராவது கடன்ல இருக்கிறாங்களா? அத்தனை அமைச்சர்களும் தங்களுடைய லாகாக்களை பந்திப்பாய் போல் சுருட்டி நிர்வாகத்தை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இது அதனாலதான் பிஜேபி தொடர்ந்து தமிழ்நாட்டில் பிரதமர் அவர்கள் தொடர்ந்து ஏன் பணிக்கிறார் என்றால், தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நியாயமான கண்ணியமாக சனாதன அன்பு பெற்றவர்கள், பக்திமார்கள். இது ஒரு ஆன்மீக பூமி, இது ஒரு சைவ பூமி, இது சிவ நெறி கண்ட பூமி, இது பெரியார் பூமி அல்ல, இது அண்ணா பூமி அல்ல. மக்களே, உங்களை திராவிட கட்சிகள் உங்களை ஏமாற்றிக் கொள்கின்றன. அவருடைய நலன்களையும் வளங்களையும் பெருக்கிக் கொள்வதற்காக வாக்காளர்களை முட்டாளாக்கக்கூடிய நிலைப்பாடு வந்துவிடக் கூடாது. இது இவர்கள் ஊழல் செய்ய இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இப்ப தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இவர்கள் தங்கம் என்ன ரேட் வைக்குது, டீசல் 65 ரூபாய் குறைக்கிறது நியாயமா? குறைக்கிறது சாத்தியமாகுமா சொல்லுங்க? இல்ல சிலிண்டர் 500 ரூபாய் சாத்தியமாகுமா சொல்லுங்க? அப்போ இல்லாத பக்கம் வாசிக்கக்கூடியவர்கள், போகாத பக்கத்தை போகாத ஊருக்கு வழி அனுப்பக்கூடியவர்கள் எப்படி மக்களை ஏமாற்றுகின்றார்கள்? சிலிண்டர் 100 ரூபாய் குறைக்க குறைச்சாங்களா சொல்லுங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டுல 588க்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கொடுத்தது. என்ன நிறைவேற்றினாங்க? ஒண்ணுமே நிறைவேற்றலையே. இதெல்லாம் பார்த்தீங்களா? ஆனால் முதலமைச்சர் சொல்லுவார், சீனி சக்கரை சித்தப்பா, சீட்டில் எழுதி நக்காப்பா என்று சொல்வார்கள். ஆகவே தான் இந்த தேர்தல் நேரத்தில், நீங்கள் தேர்தல் வருகின்ற நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்திருந்து பாருங்கள். போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் தெரியும் என்ற நிலைப்பாடை பதிவு செய்து கொள்கிறேன். இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. ஹாய் வியூவர்ஸ், மசாலா விஷன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.